ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. அருணாச்சல சிவ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் என்ற ஐயா சிவமணியம் ஐயா நூல்களை நான் அனுதினமும் படிப்பது ஒன்று. அதில் வரக்கூடிய பகவானிடம் ஆசிரமத்தில் கேட்ட கேள்வி பதில்களோட முழு தொகுப்பு தான் இந்த நூல்கள். அதோட வரக்கூடிய அந்த கேள்வி பதிலில் தினமும் படிக்கிறது என்னோடய வழக்கம். ஒரு முறை ஆசிரமத்தில் பகவானை தரிசனம் பண்ண வந்த ஒரு சன்னியாசி ஒருவர் பகவானை கேட்கிறார், பகவானே, மனதை எப்படி சலனமில்லாமல் வச்சுக்கிறது? அதுக்கு பகவான், நீ யாருங்கிறத மறந்தா உலகம் உண்மையாக தெரியும், சலனப்படும். நீ யாருங்கிறத மறக்காமல் இருந்தால் உலகம் அப்படியே தெரியாது, சலனப்படாது. திருமதி பிக்கட் என்ற ஆங்கில பெண்மணி பகவானிடம் ஒரு கேள்வி கேட்டார், பகவானே, ஞானம் அடையிறதுக்கு குரு அவசியமா? அதுக்கு பகவான், குரு அருளால் மட்டும்தான் ஞானம் ஏற்படும். தியானம், உபதேசம், சொற்பொழிவு இந்த மாதிரி வேறு எதனாலும் ஞானம் வராது. இதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஞானத்துக்கு குரு அருள்தான் பிரதானமும் முக்கிய காரணமும். மறுபடியும் கேள்வி, பகவானே, ஞானம் அடையறதுக்கு உள்ள தடை எது? பகவான், பூர்வ வாசனைகள் தான் தடை. மறுபடியும் கேள்வி, வாசனைகளை எப்படி இல்லாமல் பண்ணுறது? ஞானத்தால் தான். அதுக்கு கேள்வி கேட்டவ பெண்மணி, இது குழப்புதே, ஞானம் அடைய தடை வாசனைங்கிறீங்க, அப்புறம் வாசனை எப்படி போகணும்னா ஞானம் அடைஞ்சால் போயிடுங்கிறீங்க, சரியாக சொல்லுங்கள் சுவாமி. அதுக்கு பகவான், ஏதோ தடை இருக்கிறதாகவும் அப்புறம் நீக்கணுங்கிறதாகவும் இப்படி எல்லா குழப்பமும் அகந்த பண்ணுற சிரேஷ்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கின்றே இருக்கிறது யாருன்னு பாருங்கோ, உண்மை பிடிபடும். கேள்வி, பகவானே, ஞானமடைய சாதனம் என்ன? பகவான், சாஸ்திரங்களும் பெரியவாளும் சொல்கிறத கேட்கறது தான். மறுபடியும் கேள்வி, பகவானே, சாஸ்திரங்களை படிக்கிறதா அல்லது அதை பற்றி பேசுகிறவங்களை கேட்குறதா இல்லை தியானம் பண்ணுறதா? பகவான், எல்லாம் தான். ஆனால் இதெல்லாம் இரண்டாம் பட்சம். குரு அருளால் மட்டும்தான் ஞானம் வரும். மறுபடியும் கேள்வி, குரு அருள் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் பகவானே? அதுக்கு பகவான், தெரிஞ்சு கொண்டு நீ என்ன பண்ண போறேன்? அது கேள்வி கேட்டவர், ஒரு நம்பிக்கை தான் பகவானே. அதுக்கு பகவான், இந்த நம்பிக்கை தான் பெரிய தடை. நாம் எப்பவும் இருக்கோம், நாம் இல்லாமல் எதுவுமே இல்லை. பேசாமல் சும்மா இருந்தால் எல்லா ஆசையும் சந்தேகமும் ஓடிடும். 3 அவஸ்தைக்கும் சாட்சியாய் நாம் தான் இருக்கிறோம். அவஸ்தையெல்லாம் அகந்தைக்குத்தான். நாம் இருக்கோமே, அதுதான் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது. அகந்தைக்கும் சேர்த்து தான். தூக்கத்தில் நாம் இல்லாமலே போனோம். அப்போ நான் இல்லை, உலகம் இல்லைன்னு தோணுச்சா? விழித்த உடனே தான் ஒன்றுமே தெரியல, எதையும் பார்க்கல, அப்படி ஒன்றுலாம் சொல்கிறோம். தூக்கத்தில் எது இருந்ததோ அதே தான் இப்போவும் இருக்குது. விழிப்பில் நாம் யாருன்னு தெரிஞ்சால் 3 நிலைமையிலும் அதே தான் மாறாமல் இருக்குன்னு தெரிய வரும். தூக்கத்தில் நாம் இருக்கிறோமுங்கிறது புரிஞ்சாலே பக்குவமானவனுக்கு போதும். இப்போ இருக்கிறது நல்லா தெரியும். மறுபடியும் கேள்வி கேட்கிறவர், பகவானே, தூக்கத்தில் நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்க போனால் தூக்கம்தான் வருது. அதுக்கு பகவான், ஆமாம், தூக்கம்தான் வரும். ஆனால் தூங்கும்போது ஒன்றும் தெரியலையே பகவானே. அதுக்கு பகவான், ஒன்றும் தெரியலேன்னு சொல்கிறது யாரு? யாருக்கு ஒன்றும் தெரியல? கண்டுபிடிக்கோ. நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நானுங்கிறது 3 நிலையிலேயும் இருக்குது. அகண்டமாக இருக்குது, எப்பவுமே இருக்குது. கேள்வி கேட்டவர், பகவானே, அப்போது நான் தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கணுமா? அதாவது விழிப்பிலேயே அப்படியே இருக்கணுமா? அதுக்கு பகவான், ஆமாம், ஜாக்கிரதையாக இருக்கிறது தான் ஜாக்கிரத அவஸ்தை, விழிப்பு நிலை. ஆனால் அது தூக்கம் இல்லை. அதுதான் தூங்காமல் தூங்குறதுங்கிறது. அதை விட்டுட்டு கண்டதை நினச்சி குழப்பம்தான் மிஞ்சும். மறுபடியும் கேள்வி, பகவானே, அப்போ நான் எதையுமே நினைக்கவே கூடாதா? பகவான், ஆமாம்,
நினைப்பெல்லாம் போய் நான்கிறதா, அதாவது வெறும் இருக்கேங்கிறதா மிஞ்சுவோம். உண்மையிலேயே நமக்கு உள்ளே வெளியே அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதுவும் அகந்தை கொண்டு வர்ற கற்பனை தான். நானுங்கிறது எப்பவும் சுத்தமாக பரிபூர்ணமாக இருக்குது. பகவானிடம் மறுபடியும் கேள்வி. பகவானே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் புத்திபூர்வமாக புரியுது. இது ஞானத்துக்கு உதவுமா? பகவான், ஓரளவுக்கு உதவும். நான்கிறது புத்தியை தாண்டி புத்திக்கே ஆதாரமாக இருக்குது. நாம் நம்மளாக இருக்கிறதுக்கு புத்தியெல்லாம் தேவையில்லை. மறுபடியும் கேள்வி கேட்டவர், பகவானே, நான் ஞானம் அடைஞ்சா எல்லோருக்கும் உதவ முடியுமா? பகவான், ஆமாம், நிச்சயமா. அதான் உண்மையிலேயே எல்லோருக்கும் உதவுறது. ஆனால் அப்போ உதவுறதுக்கு அங்கே யாரும் இருக்க மாட்டான். உண்மையை உணர்ந்தவன் எல்லாத்துலேயும் தன்னையே தான் பார்ப்பான். எப்படி கமலன் எல்லா நகையிலையும் தங்கத்தையே பார்க்கிறானோ அப்படி எல்லாத்துலேயுமே அவனையே தான் பார்ப்பான். நம்மளை உடம்பாக பார்த்தா எல்லா நாம ரூபமும் தெரியும். நான்கிறத உடம்பை தாண்டி இருக்கிறதா பார்த்தா நம்ம உடம்போடு சேர்த்து எல்லா உடம்பும் போயிடும். மறுபடியும் கேள்வி. பகவானே, மரம் செடி எல்லாமே போயிடுமா? அதுக்கு பகவான், நீங்கள் இல்லாமல் இதெல்லாம் இருக்கா சொல்லுங்க. உங்களிடம் இருந்து மனம் வெளிப்படுறப்போ எல்லாம் வந்துடுறது. எங்கிருந்து வருதுன்னு பாருங்கோ. மனம் வெளிப்படாது, நாம் மாத்திரம் இருப்போம். மறுபடியும் கேள்வி கேட்டோம். பகவானே, நீங்கள் சொல்கிறது புத்திபூர்வமாக புரியுது. அனுபவம் ஏற்படலையே. இந்த உலகமெல்லாம் அப்படியே இருக்கே. அதுக்கு பகவான், ஆமாம், இது ஒரு சினிமா மாதிரி. ஸ்க்ரீனில் வெளிச்சம் வந்த உடனே அங்கே ஊர் வந்து ஆட்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அப்படியே தான் இதுவும். இப்போ அந்த படத்திலேயே படம் பார்க்குறவாளையும் சேர்த்து படம் பார்க்குற மாதிரி காட்டுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ படமும் படம் பார்க்குறவனும் ஒன்றா ஸ்க்ரீனில் தான் இருக்கான். எல்லாம் ஸ்க்ரீன் தான். இதை உங்களுக்குள்ளே பொருத்தி பாருங்கோ. நீங்கள்ங்கிறது தான் ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனே பிக்சர்னு ஒரு படத்தை போடுறது. அந்த படத்தில் தான் நீங்கள் கேட்குற மரம் செடி கொடி எல்லோரும் உலகம் எல்லாம் தெரியுது. உண்மையிலேயே இது எல்லாம் நாம தானா? நம்மளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாம் யாருன்னு தெரிஞ்சால் நம்மளே தான் எல்லா இடத்துலையும் எல்லாமும் எப்போதுமா இருக்குன்னு தெரியும். நம்மளை தவிர வேறு எதுவும் இங்கே இல்லை. அருணாச்சலம். இனி நாளைக்கு படிப்போம். அன்பு நண்பர்களே, அருணாச்சலம்.